அடிமைத்தனத்திலிருந்தும் உன்னுடைய பாவத்திலிருந்தும் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எனவேதான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடாத ஒரு நேசர். முதலாவது குறிப்பு frustration. இரண்டாவது குறிப்பு God is more interested in freedom. மூன்றாவது God is more interested in fellowship. உடைய உறவை விரும்புகிறார். அந்த உறவுக்கு முதல் காரணம் என்னவென்றால், அந்த உறவுக்கு என்ன தேவையோ, கவனிங்க, அந்த உறவுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். அந்த உறவுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. இரண்டாவது அவருடைய சமூகம் தேவை. அந்த உறவுக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் தந்து உன்னை ஆஸ்வதிக்கிறார். இரண்டு காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய உறவு பர்சனல் ஃபெலோஷிப், இரண்டாவது பவர்ஃபுல் ஃபெலோஷிப். அவருடைய உறவு தனிப்பட்ட ஒரு உறவு, இரண்டாவது வல்லமையான ஒரு உறவு. 1000 உறவுகள் வரலாம், அவையெல்லாம் ஒரு நாளில இல்லாமலே போகும். பாட்டெல்லாம் பாடுறோம், கணவனின் அன்பு கரைந்து போகும், மனைவியின் அன்பு மறைந்து போகும், பிள்ளைகளின் அன்பு பறந்தே போகும், ஆனா மாறாத ஒரு அன்பு. என்பதுதான் திருமறை சொல்கிறது, பர்சனல் ஃபெலோஷிப். உன்னோடு விட தனிப்பட்ட ஒரு உறவு. அந்த உறவு எப்படிப்பட்டது என்று சொன்னால் வல்லமையான ஒரு உறவு. ஆமென் சொல்லுவீங்களா? அந்த உறவில ஒரு வல்லமை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரம். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் அந்த யாத்திரா புஸ்தகம் அந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களை எனக்கு ஜனங்களாய் சேர்த்து கொண்டு. கவனியங்கள், முறுமுறுத்தவர்கள், தேவனோடு தூர போனவர்கள். அந்த வசனத்திலே சொல்லுகிறார், அந்த வசனத்துல நான் அறிய வேண்டிய பிரகாரமா என்னை அறியவில்லை, அறிய வேண்டிய பிரகாரமா. இன்னும் நிறைய கிறிஸ்தவர்கள் கூட ஏதோ ஆண்டவர் ஒரு தேவைகளை சந்திக்கிற ஒருவர், சுகமாக்க ஒரு டாக்டர், ஒரு பைனான்சியர் இல்லை, அதற்கு மேலாக ரட்சகர், மீட்பர், விடுவிக்கிறவர், வருகிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் இன்னும் அவளுக்கு அறியப்படாமல் இருக்கிறேனே. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, எத்தனை ஆண்டுகள் திருச்சபைக்கு போகிறாய்? எவ்வளவு பிரசங்களை கேட்டிருக்கிறாய்? இதே ஊடகத்துல, இதே சேனலில எத்தனை செய்தி கேட்டிருக்கிறாய்? ஸ்டில் இட் டசன்ட் நோ காட். இன்னும் அவர் அறியவில்லை. அறிய வேண்டிய பிரகாரமாய் அவருடைய வார்த்தையை, அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, பொது பிள்ளையா இருக்கலாம், போது மனைவியா இருக்கலாம், போது ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஒருவேளை ஊழியனோட நெருக்கமா இருக்கலாம். ஸ்டில் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் பர்சனல் ஃபெலோஷிப். அதாவது ஊழியனோடு ஒரு வைப்பது வேறு, அந்த தேவனோடு ஒரு வைப்பது வேறு, சபையில ஒரு வைப்பது வேறு, சபைக்குள் இருக்கிற ஆண்டவர்